விஜய் சொன்னாங்க வெளியே வர மாட்டாரு, பேட்டி கொடுக்க மாட்டாரு. இப்போ எங்க யாருமே பேட்டி கொடுக்குற காலே கிடையாது. குளத்தூர் தொகுதியில சுத்தமா யாருமே காணமே. கூட்டம் ஓட்டா மாறாது என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இப்போ கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாம எப்படி இருக்கு, 30 தொகுதி கூட வர முடியாது. நாங்கள் ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தான் சொன்னாங்க 120 தொகுதி வரும். சொன்ன மாதிரி அடிச்சு ஜெயிச்சோமா. நிறைய பேர் சொன்னாங்க வேட்பாளர் தெரியல, அதெல்லாம் கிடையாது. ஜோசப் விஜய் அவ்வளோதான் எங்க அண்ணன். எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்தாலும் எங்க அண்ணன் தானே. விஜய் சொன்னாங்க வெளியே வர மாட்டாரு, பேட்டி கொடுக்க மாட்டாரு. இப்போ எங்க யாருமே பேட்டி கொடுக்குற காலே கிடையாது. குளத்தூர் தொகுதியில சுத்தமா யாருமே காணமே. இறங்கி வேலை பார்த்துருக்கோம். நான் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். இது இனிமேல் நம்ம காலம் தானே. அவ்வளவுதான். விஜய்க்கு கன்ஃபார்ம் வெற்றி. எங்க அண்ணன் வந்துட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கு முடியாது. நாங்க சுமக்கல, எல்லா இடத்துலயும் அவர் சுமந்தாச்சு. இனிமேல் நாங்க தானே. அவ்வளவுதான். எந்த இடத்துலயும் எங்கேயுமே வந்துட்டு எவ்வளவோ பேசிட்டாங்க. கூட்டம் ஓட்டா மாறாது என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இப்போ கூட்டம் வந்து ஓட்டா மாறாம எப்படி இருக்கு, அவங்க சொல்றது சொல்லிட்டு தானே இருப்பாங்க. எக்ஸிட் போலிங் ரிசல்ட்ல எல்லா இடத்துலையும் அடிச்சாங்க. எல்லாத்தையும் 20 தொகுதி 30 தொகுதி கூட வர முடியாது. நாங்கள் ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தான் சொன்னாங்க 120 தொகுதி வரும். சொன்ன மாதிரி அடிச்சு ஜெயிச்சோமா. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்க, 313 தொகுதி போயிட்டு இருக்கு. விஜய்னா நிறைய பேர் சொன்னாங்க வேட்பாளர் தெரியல, அதெல்லாம் கிடையாது. ஜோசப் விஜய் அவ்வளோதான் எங்க அண்ணன். ஜெயிஸ்டார் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்க. கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், உமன்ஸ்க்கு மட்டுமே எவ்வளோ பவர்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. இது வரைக்குமே எவ்வளோ ட்ரக்ஸ் அடிக்ட்லாம் இப்போ வரைக்குமே சென்னையில் பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னா, இதுக்கப்புறம் என்னென்ன எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நிரந்தரமா எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்தாலும் எங்கள் அண்ணன் தானே.